நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைகின் நார்மல் ஏசி பிசிபி. இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை டெட்டு, பவர் சப்ளை ஐசி எல்லாமே வெடிச்சிருச்சு, கெப்பாசிட்டர் எல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ எல்லாமே மாற்றிட்டு நம்ம வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணி இப்போது செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேன் மோட்ரு கரெக்டாக இருக்குது, அவுட்புட் வருதான்னு செக் பண்ணணும். 3 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் அவுட்புட் வரணும். அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எரர் காட்டிடும். பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, நம்ம ஆன் பண்ணிட்டோம். மற்ற எல்லா வோல்டேஜுமே கரெக்டாக இருக்குது. 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக வருது. பார்த்திங்கன்னா எல்இடி க்ரீன் எல்இடி லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த க்ரீன் லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிசி போர்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எதுவும் எரர் காட்டலை. ஃபேன் மோட்டரும் கரெக்டாக ஓடிக்கிட்டுருக்கு. ஃபேன் ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 3 to 4 நிமிஷத்தில் இது வந்து அவுட்புட் வரணும். அதையும் செக் பண்ணிக்கணும். அந்த அவுட்புட் வந்துருச்சுன்னா கம்ப்ரஸருக்கு வந்து சப்ளை வந்து போயிடும். அதை தான் நம்ம செக் பண்ணிக்கிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஐசி தான் வெடிச்சிருச்சு. இந்த ஐசி கெப்பாசிட்டர் எல்லாமே மாற்றியாச்சு. எஸ்எம்டி ரெசன்ஸ் ஒன்று போயிருந்துச்சு, அதுவும் மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா அது எல்லாமே போச்சு, எல்லாம் மாற்றியாச்சு. ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் மோட்டரும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபேன் மோட்ரு மேட்ச் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது. அதனால் கரெக்டாக டைகினுக்கெல்லாம் கரெக்டான ஃபேன் மோட்ரு, அந்த ஃபீட்பேக்கு கரெக்டான ஒயராக இருந்தால் தான் அந்த அவுட்புட்டு வரும். இல்லைன்னா அவுட்புட்டு வராது. ஃபேன் மோட்ரு வேறு போட்டு ஃபீட்பேக் மாறினாலும் உங்களுக்கு ஃபேன் மோட்ரு எரர் காட்டிடும். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. உங்களுக்கு கம்ப்ரஸர் அவுட்புட் ஆயிடுச்சு. 230 வோல்ட் வந்துருச்சு ரிலே மூலியமாக. இப்போ வந்து உங்களுக்கு பிசிபி வந்து கரெக்டாக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது. பாருங்கள், ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடுது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ஏசியில் ஃபிட் பண்ணிடலாம். திரும்ப ஆன் பண்ணுவோம். ஃபேன் மோட்டர் கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.